Hello friends, welcome to my new channel Star Me. Today நாம என்ன பார்க்க போறோம்னா Throne of Steel season 2ல எபிசோட் 45 தான். நீங்க நம்ம சேனல் புதுசா வந்து இப்பதான் இந்த எபிசோட் பாக்குறீங்கன்னா இதுக்கு முன்னாடி கொஞ்சம் எபிசோட் போட்டுருப்பேன். செக் பண்ணிட்டு வந்து பாருங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த கதை புரியும். இது வரைக்கும் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும். பார்த்துட்டு இருக்க எல்லாரும் லைக் பண்ணிட்டீங்க நம்பிக்கோட இன்னைக்கான எபிசோட்குள்ள போலாம் வாங்க. போன எபிசோட்ல ஹீரோயினோட அப்பா ஒரு ஃபர்னஸ் யூஸ் பண்ணி 9th லெவலுக்கு போயிருப்பாரு. அப்படியே அவரோட டொமைன் யூஸ் பண்ணி டீமன்ஸுக்குலாம் பயங்கரமான இன்ஜூர் தருவாரு. டீமன்ஸே ஆச்சரியப்படுற அளவுக்கு தான் அவரோட ஸ்கில் அந்த இடத்துல இருந்திருக்கும். ஆனாலுமே அவர் தோத்துருப்பாரு. ஸோ ஹீரோவும் ஹாயுமே அவரை காப்பாற்ற வந்திருப்பாங்க. இருந்தாலுமே இந்த டீமன்ஸ் எல்லாம் பவர்ஃபுல்ங்கிறனால ஹீரோவால சமாளிச்சிருக்கவே முடியாது. அதுக்கு கூடுதல் பலமா ஷாஷி அங்க வந்திருப்பாரு. ஹீரோயினும் வந்திருப்பா, ஹாயுமே அதோட ஃபுல் ஃபார்ம்ல அங்க நின்னுட்டு இருக்கும். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல ஆஸ்டின் கிரிஃபின் திரும்ப வந்துட்டான் அப்படின்னு புல் டீமன் கத்துனதை லைன் டீமன் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கோம். நாம மட்டும் அவனை கண்டுபிடிச்சு டீம் லாட்டுக்கிட்டு கொடுத்தோம்னா நம்மளுக்கு நல்ல பேர் கிடைக்கும் அப்படின்னு புல் டீம் கத்திருக்கவும் அந்த ஆஸ்டின் கிரிஃபின் இது வரைக்குமே ஃபுல் ஃபார்முக்கு வரல. அந்த நிலையிலுமே எங்களை விட அவன் பவர்ஃபுல்லா தான் இருந்தா அவனுக்கு தெரியுமா அப்படின்னு ஆஸ்டின் டீமன் கத்தவும் நான் மட்டும் அங்க இருந்திருக்கணும், கதையை வேறையா மாறி இருக்கும் அப்படின்னு புல் டீமன் கத்தவும் எவ்வளவு தைரியம் தான் ஏன் முன்னாடி கத்துவேன் அப்படின்னு லைன் டீமன் அதோட டொமைன் பவர் யூஸ் பண்ணிட்டு இருக்கவும் நீ அவனை இது வரைக்கும் பார்க்கலடா, அதனாலதான் இந்த மாதிரி கத்திட்டு இருக்க. அவனுக்கு ஈவில் காட் இருந்து பவர் கிடைச்சிட்டு இருக்கு. அப்படியே அவனை பத்தின பயம் எங்க ரத்தத்துல ஊறி இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஹாஸ் டீமன் கத்துறது தான் ஹாயு எவ்வளவு பெரிய சம்பவம் செஞ்சிருக்காங்கிறது எல்லாருக்கும் புரியுது. நாம இவனை பத்தி லார்ட் கிட்ட சொல்லி ஆகணும், அப்பனாதான் அவரு ஏதாவது பண்ணுவாரு அப்படின்னு லைன் டீமன் சொல்லவும் கொஞ்சம் வெயிட் பண்ணு, நம்மளையே அவன் அங்கிருந்து துரத்துறதுக்காக அவனோட 90% பவரை யூஸ் பண்ணிட்டான். கண்டிப்பா அவன் டீமன் லார்ட் கிட்ட இருந்து பயந்து ஒளிஞ்சே ஆவான். அது போக நாம தான் அந்த சீஃபை கொன்னுட்டுமே. இப்போ ஏன் நம்ம அங்க டைரக்டா அட்டாக் பண்ணி ஹாஸ்டின் கிரிஃபினை பிடிக்க கூடாது அப்படின்னு ஹாஸ்டின் பிளான் சொல்றத இவங்களுக்கும் ஓகேங்கிற மாதிரி தான் இருக்கு. நான் எப்படி திரும்பி வந்தேன், சீஃப் கமாண்டர் எங்க போனாரு அப்படின்னு கேட்கவும் நீ உன் மானாவை அதிகமா இழந்துட்ட, கவலைப்படாத, லின்ஷனுக்கும் இதுவும் ஆகல, அவன் ட்ரீட்மெண்ட்ல இருக்கான் அப்படின்னு ஷாஷி சொல்லவும் ஆனா அவர் சாகிறத நான் பார்த்தேனே அப்படின்னு ஹீரோ கேட்கவும் அவங்ககிட்ட சாண்டங் ஃபர்னஸ் இருக்கு, அது அவனுக்கு 2வது வைப்பை தரும், ஆனா லின்ஷனோட ஞாபகத்தையும் ஸ்கில்லையும் அதை எடுத்து அவனை குழந்தையா மாத்திரும் அப்படின்னு ஷாஷி சொல்லவும் அதுக்காக இவர் குழந்தையா மாறி இருக்காரா அப்படின்னு ஹீரோ கேட்கவும் உலகம் ரன் ஆகிறதுக்கு அதுக்கான விலையை நமக்கு கொடுத்தே ஆகணும், நாம அது கொடுக்கலனா இன்னைக்கு மட்டும் நீங்க 2 டீமன்ஸ் கிட்ட இருந்து எப்படி தப்பிச்சிருக்க முடியும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு ஷாஷி சொல்லவும் நான் மட்டும் ஸ்ட்ராங்கா இருந்திருந்தேனா இதை நான் சமாளிச்சிருப்பேன் அப்படின்னு ஹீரோ சொல்லுவோம் நீ ஏற்கனவே உன்னால முடிஞ்சதை பண்ணிட்டடா, ஏன்னா நீ மட்டும் கரெக்டான நேரத்துல போய் அந்த ஃபர்னஸை காப்பாத்தலன்னா கண்டிப்பா இவன் பொழைச்சிருக்க மாட்டான் அப்படின்னு ஷாஷி சொல்லவும் ஆமா இப்பதான் ஞாபகம் வருது, சீஃப் என்கிட்ட இது கொடுத்து அனுப்பினாரு, இன்டெலிஜென்ஸ் ஆஃப் டீமன்ஸா அப்படின்னு தாத்தா ஷாக் ஆகும், ஹில் கிராஃப்டான அம்மா ஷாக் ஆகும், எக்ஸார்சம் டோக்கனான இவர் ஷாக் ஆயிட்டு வந்தா தாத்தா தடுக்கிறாரு, சீஃப் எதுக்காக இது கொடுத்தாரு அப்படின்னு இவர் கேட்கவும் ஷாஷி கிட்ட இது கொடுக்க சொன்னாரு, அவருக்கு எல்லாமே தெரியும்னு சொன்னாரு அப்படின்னு ஹீரோ சொல்லவும் எக்ஸார்சம் டோக்கன் தான் இங்க இருக்கிற பாஸ் யாருன்னு சொல்லும், இது மொத்த ராணுவத்தையும் தலைமை தாங்கிறவனோடது அப்படின்னு தாத்தா சொல்லுவோம் ஓ இது ரொம்ப முக்கியமா அப்படின்னு நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு ஹீரோ கொடுக்கவும் ஏய் கையை நீட்டாத, லின்ஷின் உனக்கு இதை கொடுத்துருக்கானா, கண்டிப்பா அவன் நிறைய டைம் யோசிச்சு தான் அவனுக்கு கொடுத்துருப்பான், அப்படியே இந்த விஷயத்தை தான் அசிஸ்டன்ஸ் ரொம்ப போராடி காப்பாத்திருக்காங்க, ஸோ இது நீ பத்திரமா வச்சுக்கோ, ஸோ இதுக்கப்புறம் இங்க என்ன நடந்தாலும் அதுக்கு நான் தான் பொறுப்பு, ஸோ நீங்க இப்போ கமாண்டிங் சென்ஷனை பாத்துக்கோங்க அப்படின்னு தாத்தா சொல்லுவோம் இவங்களுமே சரின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்புறம் இந்த ஸ்கில்ல பொறுத்த வரைக்கும் ஷெங் ஃபேமிலிலேயே முக்கியமான ஒன்று, இது யூஸ் பண்ணி உன் பாடியில எந்த ஒரு ஸ்கில்லையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம், இது கத்துக்கிட்டேன்னா உனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், ஆனா லின்ஷின் உனக்கு இதை கொடுத்தது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு தாத்தா பேசிட்டு இருக்கும், வெளியாளுக்கெல்லாம் நம்மளோட சீக்கிரம் ஸ்கில்லை எதுக்காக நம்ம கொடுக்கணும் அப்படின்னு அம்மா கத்தவும் தாத்தா சோகமாறாரு, என்ன உங்க ஷெங் ஃபேமிலியோட நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு ஹீரோயின் தூக்கி எறியவும் இது நம்மளோட குடும்பம் நீயும் எங்கள ஒருத்தி தான் அப்படின்னு அம்மா பார்த்தா ஹீரோயின் ஹீரோவை விட்டு தர மாதிரியே இல்ல, ஐயர் ஒரு நாள் ஃபுல்லா நீங்க ஹோச்சன் கூட தானே இருக்க, பா போய் அப்பாவை பார்க்கலாம் அப்படின்னு அம்மா கூப்பிட்டா நான் இதுக்காக அவரை பார்க்க வரணும் அப்படின்னு ஹீரோயின் கத்துறா, ஏன்னா நீ அவரோட ரத்தம் உன்னோட லாங் ஹோச்சனையும் அவர் தான் காப்பாத்திருக்காரு அப்படின்னு அம்மா கத்தவும் நீங்க ஹோச்சன் பேரு யூஸ் பண்ணாதீங்க, அவன் எந்த ஒரு பொறுப்பையும் ஏத்துக்க மாட்டான் அப்படின்னு ஹீரோயின் கத்தவும் என்ன மன்னிச்சிரு அப்படின்னு அவங்க அம்மா கேட்கவும் அது ஒரு ஆபத்தான வேலை தான், அவருக்கு நல்லா தெரியும் எதுக்காக ஹோச்சனை கூட்டு போனாரு, ஹோச்சனுக்கு மட்டும் அங்க ஏதாவது ஆயிருந்தா நான் என்ன பண்ணிருப்பேன் அப்படின்னு ஹீரோயின் கத்தவும் என் கையர் அவர் உன்னோட அப்பா, அவர் பண்ண தியாகத்தை உன்னால எப்படி அசிங்கப்படுத்த முடியுது அப்படின்னு அம்மா கத்தவும் நீங்க 2 பேரும் இப்படிதான் என்ன கைவிட்டீங்க, எனக்கு தேவைப்படுறப்ப இல்லாதவங்களை நான் எதுக்காக பெத்தவங்கள ஏத்துக்கணும் அப்படின்னு ஹீரோயின் கத்துனா எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி பேசுவேன் அப்படின்னு அம்மா அடிக்கவும் ஹீரோக்கு இது ரொம்ப கவலையா இருக்கு, நீ என்கிட்ட சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்கா, மனித நேயத்துக்காக யாராவது தியாகம் பண்ணி ஆகணும், நான் தியாகம் பண்ணிட்டேன் ஏன் அவனால முடியாதா அப்படின்னு ஹீரோயின் அவங்க அப்பாவுக்கு மரியாதை தராம கத்தவும் இது வரைக்கும் எங்க மேலதான் எல்லா படியும் போட்டுட்டு இருக்காளா அப்படின்னு அவங்க அம்மா பார்க்கவும் நான் உன்னால கைவிடப்பட்ட ஒரு கருவிதான், நான் ஒவ்வொரு நாளிலும் உங்களை தான் வெளிச்சம் நம்பி வந்தேன், அந்த நேரத்துல என்ன பண்ணீங்க இருட்டுல தள்ளினீங்க, நான் என் வாழ்நாள் முழுதும் உன மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு ஹீரோயின் அழுதுட்டே இவனை கூட நீ வெளியால் தானே சொன்ன, எனக்கு இருக்கிற ஒரே குடும்பம் இவன் தான் அப்படின்னு ஹீரோயின் அழுதுட்டே கேட்கிற கேள்விக்கு யாராலையும் பதில் சொல்ல முடியல, கையிற்கு உடம்பு சரியில்லை நான் ரெஸ்ட் எடுக்க அவளை கூட்டு போறேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு அங்க கிளம்பிடுறான், ஆமா நீங்க நல்லா தான் இருக்கீங்களா அப்படின்னு இங்க கேட்டுட்டு இருக்கவும் எல்லாருமே சோகத்தோட நம்ம ஹீரோயினை பாக்குறாங்க, ஆனா ஹீரோ எந்த ஒரு பதிலும் சொல்லல, நான் அவளை ஒரு டைம் நரகத்துல தள்ளினேன் இப்போ காயப்படுத்திட்டேன் அப்படின்னா அம்மா அவங்களே அடிக்க பார்க்கவும் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தேன் கையருக்கும் லாங்கோச்சனுக்கும் நடுவுல நீ போகாதன்னு, அப்படியே லாங்கோச்சனுக்கு மட்டும் அங்க ஏதாவது நடந்திருந்தா கையில் கண்டிப்பா இங்க செத்துருப்பா அப்படின்னு தாத்தா சொல்லவும் நான் அவளை பாதுகாக்க தானே நினைச்சோம், அவ என்னோட பாசமான பொண்ணு, அவளுக்கு பிடிச்ச பையன் நல்லவனு பார்க்க தானே எல்லாத்தையும் அவர் பண்ணாரு, அப்படி இருந்தோம்
அவ ஏன் இப்படி இருக்கா அண்ணன் அம்மா கேட்டா. அவ இன்னும் உன் நினைவுல இருக்கிற சின்ன பொண்ணு இல்ல, பல வருஷ வேதனையை கடந்து அவ வளர்ந்துருக்கா. இதுக்கப்புறம் உன்னோட அன்பு அவளுக்கு தேவைப்படும் நினைக்கிறியா அப்படின்னு தாத்தா சொல்லவும், இதை பார்த்து நீ மட்டும்தான் வருத்தப்படுறேன்னு நினைக்கிறியா, இதெல்லாம் எதுக்காக இப்படி மாறணும் அப்படின்னு தாத்தா நினைச்சிட்டு இருக்கவும், இப்போ அடுத்த நாள் ஆயிருது. ஹீரோன்னு காட்டுறாங்க. கோச்சன், நான் உனக்கு ஒரு கதை சொல்லட்டுமா அப்படின்னு ஹீரோன்னு கேட்கவும், ஹீரோ சரி சொல்றான். ஒரு காலத்துல ஒரு சின்ன பொண்ணு இருந்தா. அவ சின்ன வயசுல 93 இன்னர் மானா வச்சிருந்தா. அது அவளை மத்தவங்க கிட்ட இருந்து ரொம்ப ஸ்பெஷலா காட்டுச்சு. எல்லாருமே ஸ்டார்டிங்ல அன்பா தான் அழைச்சாங்க. அது அந்த பொண்ணுக்கு அம்மாக்கும் அப்பாக்கும் பெருமையை நம்ம தேடி கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற ஆசையை வளர்த்து. ஆனா அடுத்த நாளே அவளை பெத்தவங்க ஒரு இருண்ட குகையில இவளை வீசினாங்க. அந்த இடத்துல யாருன்னே தெரியாதவங்க அவளை ரொம்ப புனிதமான ஆளுனும், நீதான் இந்த மனித நேயத்தையே காப்பாற்ற போறோம்னு சொன்னாங்க. ஆனா அதுக்காக நிறைய தியாகம் பண்ணுன்னு கொடுமைப்படுத்தும் போது அப்பா அம்மா அவளுக்கு ரொம்ப தேவைப்பட்டாங்க. ஆனா எதிர்பார்த்தது அந்த பொண்ணு கிடைக்காம இருள ஒரு துன்புறுத்தக்கூடிய விஷயம் தான் கிடைச்சி. அவ எதுக்காக பலியாளா ஆகணும், எதுக்காக அவகிட்ட யாரும் கேட்கல நீ தியாகம் பண்ண தயாரா இருக்கியான்னு. அந்த பொண்ணு கண்ணு முடிச்சதும் சம்சாரா ஃபர்னஸ அதை மெரிஜ் பண்ணியிருந்தா. சம்சாரா ஸ்வாடும் இருந்துச்சு. அவளோட இன்னொரு பவரும் 100 மாறிச்சு. திரும்பவும் அவளுக்கு அவங்க அம்மா அப்பாவை பாக்குற ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. ஆனா அந்த நேரத்துல கூட என்கிட்ட எதுவும் கேட்காம மணி நேரத்துல காப்பாத்த போறோம் அப்படிங்கறத தான் எல்லாத்துக்கும் அறிவிச்சாங்க. ஆனா அந்த பொண்ணுக்கு சம்சாரா ஃபர்னஸ் மெரிஜ் பண்ணனாலேயே அவளோட 6 புலன்களை அது எடுக்க வேண்டியது இருந்துச்சு. அது அந்த பொண்ணு கிட்ட இருந்து ஒவ்வொன்றா பறிச்சிட்டு இருந்துச்சு. ஆனா அவ ஃபர்ஸ்டா இழந்தது அவளோட கேட்கிற திறமைய. அப்படியே படிப்படையா இந்த உலகத்துக்கிற அடிப்படை உணர்வா இருக்கிற எல்லாத்தையும் இழந்தா. அப்படியே அவளோட உடம்பு சொல்ல முடியாத அளவு வலினால துடிச்சிச்சு. அந்த நரகத்துல இருந்து தப்பிச்சா போதுங்கிற எண்ணம் அவளுக்கு வந்துச்சு. அதுக்கான வாய்ப்பு கிடைச்ச உடனே அந்த டெம்பிளை விட்டு ஓடுனா அவ. அன்னைக்குதான் அவ ஒரு பையனை பார்த்தா. அவனுக்கு எவ்வளவு காயப்பட்டிருந்தாலும் அந்த பையன் அவளுக்கு முன்னாடி நின்று அவளை பாதுகாக்கிறேன்னு சத்தியம் பண்ணான். அப்படியே அந்த பையன் நீதான் அப்படின்னு ஹீரோன்னு சொல்லவும், அப்படின்னா கையர் நான் யாருன்னு உனக்கு தெரியுமா, எதுக்காக நீ இவ்வளவு நாள் இதை சொல்லாம இருந்த கையர் அப்படின்னு ஹீரோ கேட்கவும், உங்ககிட்ட நான் எதை சொல்லணும்னு நினைக்கிறேன், உனக்காக தான் எல்லா டெஸ்ட்டும் தாங்கினங்கிறதையா, அப்படி இல்லைன்னா நீ வராம இருந்தா நான் எப்பயோ தற்கொலை பண்ணிருப்பேங்கிறதையா. ஆனா நான் எதுக்கு ஸ்ட்ராங் ஆனு தெரியுமா, இந்த மனிதனையும் காப்பாத்துறது, டீமன்ஸை ஹண்ட் பண்றது, இதெல்லாம் இல்ல, எனக்கு ஒன்ன காப்பாத்தணும். இப்ப பாரு நானும் உன் கூட தான் இருக்கேன். நான் எங்க போனாலும் நீ எனக்கு கண்டுபிடிச்சு வந்துருவ. இதை தவிர எனக்கு எது வேணும் அப்படின்னு ஹீரோ கேட்கவும், உண்மைதான் நான் எப்பவுமே உன்னை கண்டுபிடிப்பேன் அப்படின்னு ஹீரோ சொல்லவும், ஆனா ஹோச்சன் சம்சாரா ஃபர்னஸ் என்னோட 6 சென்சஸை என்கிட்ட இருந்து எடுத்துரும். ஸோ இப்போதைக்கு என்னால உன்னை வெறும் பார்க்க தான் முடியாது. ஆனா எதிர்காலத்துல நீ பேசுறது கேட்காம உன் வாசனையை நுகராம என்னையே கட்டுப்படுத்த முடியாம ஃபர்ஸ்ட் செஞ்ச மாதிரி திரும்பவும் உன்னை காயப்படுத்திட்டனா நீ என்ன பண்ணுவ? ஏன்னா மத்தவங்க எல்லாம் என்ன டீமன்ஸ் கொள்ற ஆயுதமா பாக்குறாங்க. ஆனா நீ எப்படி என்ன பாக்குற? ஏன்னா நீனா எனக்கு உசுறு அப்படின்னு ஹீரோயின் கட்டி பிடிக்கையும், நீ ஒன்னும் ஆயுதம் இல்ல கையர், நீ என்னுடையவ, நான் காதலிக்கிற பொண்ணு அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு ஹீரோயினை தூங்க வச்சுட்டு இருக்கான். கொஞ்ச நாளாவே ஹாயு ரொம்ப சாப்பிட்றான். அப்படியே வீக்கான மாதிரியும் ஃபீல் ஆகுது. அப்படியே சீஃபும் இன்னும் கோமால தான் இருக்காரு அப்படின்னு ஹீரோ எல்லாத்தையும் பத்தி பேசிட்டு இருக்கவும், ஹீரோனோட அம்மா அங்க வராங்க. இருந்தாலும் ஹீரோ கிட்ட பேசுற அளவுக்கு அவங்களுக்கு இன்னும் தைரியம் வரல போல. மத்தவங்களும் ட்ரெயின் ஆயிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு ஹீரோ நினைச்சிட்டு இருக்கவும், ரூட் மேப் நாங்க கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு ஒரு சொல்லவும் அதை எடுத்து பாக்குறாங்க. இப்போ டீமன்ஸ்க்கான ஃபுட் சப்ளை இன்னைக்கு ராத்திரி தான் நடக்க போகுது. அதுங்களுக்கான ஃபுட்டை நம்ம கிடைக்க விடாம பண்ணிட்டோம்னா இன்னும் 6 மாசத்துக்கு அதுங்களோட பிரச்சனை நம்மளுக்கு இருக்காது. ஸோ இதுதான் நம்மளோட நெக்ஸ்ட் மிஷின், இதை கரெக்டா பண்ணிடணும் அப்படின்னு மாஸ்டர் சொல்றதோட இந்த எபிசோட் முடியுது. எபிசோட் பொறுத்த வரைக்கும் நம்ம ஹீரோனை பத்தி அதிகமாக சொல்லியிருப்பாங்க. ஆனா எனக்கு ஒன்று தெரிஞ்சாகணும், எத்தனை பேருக்கு ஹீரோனோட கதை சோகமா ஃபீல் ஆகுது, எத்தனை பேருக்கு ஹீரோன் மேல கடுப்பாகுது. என்னோட பதில் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு கவலை தாங்க. ஏன் அப்படின்னா ஹீரோனோட அப்பா அம்மா பக்கத்திலே இருந்து ஹீரோனை பார்த்து பார்த்து ஏதாவது பண்ணிருக்கலாம். அப்படி பண்ணியிருந்தா ஹீரோனுக்கும் கொஞ்சம் மன உளைச்சல் இல்லாம இருந்திருக்கும். ஏன்னா யாருனே தெரியாத நம்ம ஹீரோக்காக தான் ஹீரோன் ஸ்ட்ராங் ஆகும்னு நினைச்சிருப்பா. ஹீரோனோட அப்பா அம்மா பாசம் காட்டி அவங்களை ஸ்ட்ராங் பண்ணியிருந்தா கண்டிப்பா இவங்க அப்பா அம்மாக்காக தான் ஹீரோன் ஸ்ட்ராங் ஆகும்னு நினைச்சிருப்பா. உங்க கருத்துக்களை கமெண்ட்ல போடுங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட்